நம்ம சந்தோஷமா இருக்கும்போது கடவுளை பத்தி யோசிக்கிறது இல்லை, கஷ்டப்படும் போது மட்டும் கடவுளே எனக்கு கஷ்டப்படுத்துறீ அப்படிங்கிறோம். குந்தி தேவி கிருஷ்ணர் கிட்ட கேட்ட வரம் என்ன அப்படின்னா, எனக்கு நிறைய கஷ்டங்களை கொடு அப்படின்னு சொல்லி குந்தி தேவி கிருஷ்ணர் கிட்ட கேட்டாங்களாம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நாங்க சந்தோஷமா இருக்கிறப்போ உன்னை நினைக்கிறது இல்லை, ஆனா கஷ்டப்படுறப்பதான் உன்னை அதிகமா நினைக்கிறோம், அதனால இந்த வார்த்தை கொடுன்னு கேட்டாங்களாமா. நம்ம நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கல அப்படின்னாலே சாமி இல்லை அப்படிங்கிற மாதிரி முடிவுக்கு வந்துடும். நம்ம கும்பிடுற சாமி நம்மளை கைவிட்டதான் நம்ம நினைக்கிறோம். ஆனா கஷ்டங்களும் கூட நம்மளை பக்குவப்படுத்துறதுக்காக தான் அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. இந்த உலகத்துல எது ஒன்றுமே இறைவனுடைய ஆணை இல்லாம அசையறதில்லை. நம்ம மூச்சு போயிட்டு வந்துட்டு இருக்கு இல்லையா, அதை சுவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுவாசி அப்படிங்கறத வாசின்னு சொல்லுவாங்க. வாசி அப்படின்னா மூச்சு காற்றுன்னு அர்த்தம். வாசி வாசி நம்ம சொல்றத அப்படி திருப்பி போட்டா சிவா சிவான்னு வரும். அப்ப நம்ம மூச்சு காற்று பேரு தான் சிவன்னு நம்ம வச்சுக்கலாம். ஒரு விவசாயி இருந்தான். அவன் தன்னுடைய நிலத்துல விதைகளை விதைச்சு விளைச்சலுக்காக காத்துக்கிட்டு இருந்தான். ஆனா சில நேரங்கள்ல அதீத மழை வெள்ளமும் தண்ணீர் பற்றாக்குறையும் ஏற்பட்டுச்சு. அதனால கோவப்பட்ட அந்த விவசாயி கடவுள்கிட்ட சொன்னாரு, உனக்கு மழை எப்போ வரவழைக்கிறது, வெயில் எப்ப வரவழைக்கணும்னு தெரியல, அந்த செயலை செய்யற சக்தி எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டானா. இறைவனும் அந்த சக்திகளை அந்த விவசாயிக்கு கொடுத்தாராம். அவன் தன்னுடைய நிலத்துல விதைகளை விதைச்சிட்டு எந்த நேரத்துல எல்லாம் மழை தேவையோ அந்த நேரத்துல மழையையும், எந்த நேரத்துல வெயில் தேவையோ அந்த நேரத்துல வெயிலையும் கொடுத்துட்டு இருந்தானா. கடைசியில அறுவடையப்போ அவனுடைய பயிர்கள் எல்லாமே சத்து இல்லாம ரொம்ப சாதாரணமா இருந்திருக்கு. அப்போ குழப்பத்துல அவன் இறைவன் கிட்ட கேட்டப்ப அவர் சொன்னாராம், ஒரு விதைக்கு எப்ப மழையை கொடுக்கணும் எப்ப வெயில கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். அதீத வெயிலோ மழையோ ஒரு பயிரை தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக அது போராடுறதுக்கான குணத்தை அதுக்கு கொடுக்குது. அது அதோட சக்தியும் அதிகரிக்கும். அதனாலதான் சில நேரங்கள்ல அதீத மழையும் சில நேரங்கள்ல அதீத வெயிலும் வருது. அது மூலமா அந்த பயிரை நான் பக்குவப்படுத்துறேன், அது ரொம்ப உறுதியானதாகவும் சத்துள்ளதாகவும் வளருது அப்படின்னு சொன்னாராம். அப்போ இறைவன் செய்யற எல்லா விஷயங்களையும் ஒரு காரியம் இருக்குங்கிறதுக்காக அந்த கதையை சொல்லுவாங்க.